வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒயிட் குஸ்கா எப்படி பண்ணுறதுனா செய்து காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது. சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் குஸ்கா பண்ணுறதுக்கு நான் வந்து பாஸ்மதி அரிசியை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அரிசியை கழுவி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு கப்பில் வந்து அளந்துக்குவாங்க. பாருங்கள், நான் இந்த கப்பில் தான் அளந்தேன். 3 கப்பு எனக்கு வந்து. அப்போ தான் தண்ணி வைக்க நமக்கு வந்து சரியாக இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு குக்கரில் தான் செய்து காமிக்க போகிறேன். ஒரு குக்கரை வச்சுக்கோங்க, ஸ்டவ் பற்ற வச்சு. இப்போ எண்ணெய் 50 ml கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த எண்ணெயில் வந்து நான் 3 பட்டை துண்டு சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்டாரு, 3 ஏலக்காய், ஒரு 7-8 கிராம்பு, கொஞ்சமாக முந்திரி பயிர் சேர்த்துக்கிறேன். முந்திரி பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், அதுக்கும் டேஸ்ட்டுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அடுத்து வெங்காயம். நல்லா 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டு வசமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். சரி, இதை அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி சேர்க்குறேன். ஒரு 5 பச்சை மிளகா. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்து இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்குறேன். இந்த ஒயிட் குஸ்காவுக்கு தயிரோ லெமனோ தேவையில்லை. பெரும்பாலும் நான்வெஜ்ஜில் செய்யும்போது தான் நமக்கு தயிர் லெமன்லாம் தேவைப்படும். பாருங்கள், நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி வைக்க போகிறோம். நான் சொன்னவங்கக்கிட்ட 3 கப்பு எனக்கு அரிசி வந்ததுன்னு, இப்போ 5 கப்பு தண்ணி வைக்கணும். 5 கப்பு தண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம குக்கரை திருப்பி போட்டு மூடிடலாம். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்க்குறோம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொதி வரட்டும். அது வரைக்கும் திருப்பி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கெட்டியான நெய் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான். இப்போ குக்கரை திருப்பி போட்டு விசில் வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் தான் வரணும். அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிவிட்டு சில நிமிஷம் வைக்கணும். ஒரு விசில் வரட்டும், நான் சொல்கிறேன். ஒரு விசில் வந்துருச்சு. இதை அப்படியே சிம் பண்ணுங்கள். சிம் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். விசில் வந்தாலும் சரி வரலாலும் சரி கவலைப்படாதீங்க. 3 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள், 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற காற்றுலாம் வெளியேறதுக்கு 10லேருந்து 5 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், காற்று எல்லாம் வெளியேறிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி பலன்னு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அட்டகாசமான ஒயிட் குஸ்கா சீக்கிரமாகவே நான் வந்து செய்து காமிச்சிட்டேன். நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் இந்த ஒயிட் குஸ்கா செய்து வச்சுக்கிட்டு கூட ஒரு 65 இருந்துன்னு வச்சுக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷன். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.